ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிறது துணை வளைகாப்பு. காலையில் வசுமதி கண் விழித்ததும் ஹாலிங் பெல் அடித்தது. அம்மா ராஜாம்பாய் கதவை திறந்தாள். வெற்றிலை பாக்கு பழங்கள் என தாம்பூலத்தட்டுடன் ஒரு தம்பதி வாசலில் நிற்க ராஜம் கடுப்பாகிவிட்டாள். வசுமதி இல்லையா? கேட்ட நொடியில் வசு வேகமாக வெளியே வந்தாள். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, காயத்ரிக்கு நாளைக்கு வளைகாப்பு. காலையில் 5 மணிக்கு வளையல் போடுறோம். துணை வளைகாப்புக்கு நீதாம்மா உட்காரணும். இதை வாங்கிக்கோ. உனக்கான மற்ற மரியாதைகளை சபையில் செய்கிறோம். நிச்சயமாக வர்றேன். அவர்கள் போனதும் அம்மா ராஜம் கோபமாக கதவை சாத்தினாள். துணை வளைகாப்புக்கு போகிறதை நீ நிறுத்த மாட்டியா? எதுக்குமா நிறுத்தணும்? என்னை தேடி வந்து அழைச்சி மரியாதை செய்யும்போது நான் ஏம்மா அதை மறுக்கணும்? வசுமதிக்கு கல்யாணம் முடிந்து 9 வருடங்கள் ஆகிவிட்டது. கணவர் பாஸ்கர் நல்ல வேலையில். ஆனால் குழந்தைகள் இல்லை. போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. முதலில் சில வளையாப்புகளுக்கு அவளை மாற்றுமனையில் உட்கார வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் அமைய 4ஆவட்டத்தில் வசுமதி மாற்றுமனையில் அமர்வதால் அது ராசி என பெயர் வர உள்ளூர் தாண்டி வெளியூர்களிலும் இது பரவ வசுவுக்கு மார்க்கெட் ஏறிவிட்டது. அவளுக்கும் வளையல் போட்டு தாம்பூலம் சேலை என மரியாதை செய்து 1000 ரூபாய் பணமும் தர வசுமதிக்கு இது உற்சாகமாக இன்று 1000 5000 உயர குழந்தை வேண்டி பலர் இயங்க வசுமதி மாற்றுமனையில் உட்கார்ந்தால் 10,000 கூட தர தயாராக இருந்தார்கள். மாதம் 6 புக்கிங் குறைந்தபட்சம் வர ஆன்லைனில் வசுவை பதிவு செய்ய அவளது தேதி கேட்டு கர்ப்பிணி பெண்களின் பெற்றோர் நின்றார்கள். இது பற்றி யூடியூப்பில் பதிவும் சமூக வலைதளத்தில் வசுமதி பற்றிய பதிவு நேர்காணல் என நிறைய வந்து வசு மாற்றுமனையில் உட்காரும் வளையாப்புகளை கவர் செய்ய காமிராவும் கையுமாக வந்து நின்றார்கள். இது வசு உட்காரும் 100வது வளைகாப்பு என கணக்கிட தொடங்கிவிட்டார்கள். வளைகாப்பு வசுமதி என்ற பட்டம் வேறு. அம்மாவுக்கு சுத்தமாக இது பிடிக்கவில்லை. அம்மா, நான் இதில் சராசரி மாதம் 60,000 சம்பாதிக்கிறேன். அவருக்கு கார் வாங்கி தந்தாச்சு. என் ராசியை நான் காசாக்குறேன். என்ன தப்பு? குழந்தை இல்லாத என்னை யாரும் மலடின்னு பேசலை. நான் பக்கத்தில் உட்காந்து வளையல் போட்டுக்கிட்டா அத்தனை பெண்களும் குழந்தையோட ஆரோக்கியமாக இருக்காங்க. என் ராசி உலகம் முழுக்க பேசப்படுது. அப்புறம் என்னம்மா? இதோ வசு புறப்பட்டு விட்டாள். அவளுக்கு தலை சுற்றியது, வாந்தி வருவது போல் இருந்தது. உள்ளே போய் வாந்தி எடுத்தாள். அம்மா வந்து கேட்க, நேற்று சாப்பிட்ட பஜ்ஜி சரியில்லை என்றாள். அதான பார்த்தேன். 9 வருஷமாக வராத குழந்தை இப்போ வந்துட போகுதா? ஆனால் நாள் தள்ளி இருப்பது வசுவுக்கு தெரிந்தது. 40 நாட்களை கடந்து விட்டது. வளைகாப்புக்கு நேரமாகிவிட்டதால் புறப்பட்டால் அவசரமாக. அங்கே போய் வளைகாப்பு நல்லபடியாக முடிந்தது. தட்சணையாக 10,000 பணமும் சேலையும் கிடைக்க சாப்பிட அழைத்தார்கள். யாரோ பேசுவது வசுவின் காதில் விழுந்தது. ஒரு கர்ப்பிணியை துணை வளைகாப்புக்கு உட்கார வைக்க மாட்டாங்களா? இல்லைம்மா, துணை வளைகாப்பில் உட்காரக்கூடிய பெண்கள் அந்த ராசியில் கர்ப்பம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. 100 முறை மாற்றுமனையில் உட்கார்ந்த வசுமதி ஏன் கற்பந்தரிக்கலை? அவள் ராசி. அவள் உட்காந்தா வளைகாப்பில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு ராசி ஆகியிருக்கே. அதனால் இவ கர்ப்பமாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறவங்க நிறைய. சுருக்கென்றது வசுமதிக்கு. நான் கர்ப்பம் தரிக்காமல் இருக்க இதுதான் காரணமா? பல பேரின் சாபமா? நேராக டாக்டரிடம் வந்தாள். சிறுநீர் பரிசோதனை நடக்க கர்ப்பம் உறுதியானது. இனி மாற்றுமனையில் நான் உட்கார முடியாது. வருமானம் போகும். ஐயோ, இவ கர்ப்பமாயிட்டாலே என பல பேர் ஆவேசப்படுவார்கள். சாபம் உட்பட தருவார்கள். அந்த பெருமூச்சில் என் குழந்தை வளர வேண்டுமா? டாக்டர், இந்த கர்ப்பம் எனக்கு வேண்டாம், கழிச்சிடுங்க. வசுமதி எடுத்த முடிவு சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.